ஹாய் ஹலோ வணக்கம். இது மிஸ்டர் கோல் கடல் எண்ணெய் வழங்கும் என்எஸ் சமையலோ. நான் உங்க ஷெஃப் அலெக்ஸ். இன்னைக்கு நம்ம செய்ய போற டிஷ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பேரிச்சம்பழம் கேக் செய்ய போறோம். குக்கிங்கை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருள் என்னங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம். பேரிச்சம்பழம் கேக் செய்ய தேவையான பொருட்கள்: பேரிச்சம்பழம் 200 கிராம், மைதா 150 கிராம், நாட்டு சர்க்கரை 150 கிராம், கிரீம் 1 கப், முட்டை 2, பட்டர் 80 கிராம், புதினா அரை கையளவு, செரி 10 கிராம், பேக்கிங் சோடா 1.5 டேபிள் ஸ்பூன். பேரிச்சம்பழம் கேக் செய்ய தேவையான பொருளை பார்த்துட்டு வந்துட்டோம். இப்போ நம்ம குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னா, நான் ஒரு பேன் எடுத்திருக்கேன். அந்த பேன் சூடாயிட்டு இருக்கு. இதில் இந்த பேரிச்சம்பழத்தை அப்படியே இதில் சேர்த்துடலாம். நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த பேரிச்சம்பழத்தை நல்லா குக் பண்ண போறோம். கொஞ்சம் தண்ணியை விட்டு நல்லா கொஞ்சம் நேரம் வேக வச்சிடலாம். இது ஒரு 6லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் நம்ம என்ன செய்யணும்னா வேக வைக்கணும். இப்போ நீங்கள் ஒரு பேரிச்சம்பழம் 1 கப் எடுத்தீங்கன்னா அதை 2 டம்ளர் தண்ணி, அதாவது 1:2ங்கிற அளவில் நம்ம தண்ணியை விட்டுட்டு நல்லா என்ன செய்யுங்கன்னா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த பேரிச்சம்பழம் வெந்துகிட்டு இருக்கு. இதே டைம்ல நம்ம என்ன செய்ய போறோம்னா, நம்ம மாவு இந்த ப்ரௌன் ஷுகர்லாம் போட்டு ஒரு பேட்டர் ஒன்று ரெடி பண்ண போறோம். நம்ம அதை ரெடி பண்ணிடலாம். இப்போ நான் என்ன செய்ய போறேன்னா, இதில் பட்டர் எடுத்திருக்கேன். இந்த பட்டர் கல்லா இருக்கக்கூடாது, நல்லா சாஃப்டா இருக்கணும். இதில் அப்படியே ஆட் பண்ணிடலாம். விஸ்க் எடுத்துக்கோங்க. இது நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டு நம்மகிட்ட இருக்கிற இந்த ப்ரௌன் சுகர், அதான் நாட்டு சர்க்கரை, இதையும் என்ன செய்யணும்னா இதில் அப்படியே சேர்த்துட்டு நல்லா என்ன செய்யலாம், அப்படியே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம என்ன செய்யறோம்னா, இந்த விஸ்க் யூஸ் பண்றேன். இது சிலத்து ஒட்டும், அதனால நான் என்ன பண்றேன்னா, இந்த சிலிக்கான் ஸ்பேட்ச்லாம் வச்சிருப்பாங்க, அதாவது ரப்பர்லயும் இருக்கும். நீங்க இதை என்ன செய்யுங்கன்னா அப்படி எடுத்து விட்டுட்டு இதை நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணிருங்க. சரி, இப்போ என்ன செய்ய போறேன்னா, நான் முட்டை வச்சிருக்கேன். நார்மலாக என்ன செய்யுங்கன்னா, இப்படி பண்ணிட்டு முட்டை என்ன செய்வாங்கன்னா, சில பேர் உடச்சி ஸ்ட்ரைட்டாக ஊற்றுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் எதுவுமே பண்ணிடாதீங்க. லைட்டாக என்ன செய்யுங்கன்னா, அந்த முட்டையை தனியாக உடச்சிட்டு, அப்போ தான் என்ன ஆகும்னா, இதில் திடீர்னு கெட்ட முட்டைலாம் இருக்கும், நமக்கு தெரியாது. கெட்ட முட்டையை விட்டுட்டிங்கன்னா எல்லாமே ஸ்பாயில் ஆகும். அதனால் முட்டையை என்ன செய்யுங்கன்னா உடச்சிட்டு அதுக்கப்புறம் இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். முட்டையை மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்க, இங்கே என்ன ஆச்சுன்னா, இந்த அதாவது பேரிச்சம்பழம் நல்லா என்ன ஆச்சுன்னா, அதாவது நல்லா வெந்துருச்சு. இதை நல்லா அப்படியே மேஷ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் நம்ம என்ன செய்ய போறோம்னா, பேக்கிங் சோடாவை இதில் சேர்த்துலாம். சேர்த்துட்டு இந்த கேஸ் அப்படியே ஆஃப் பண்ணிடுங்க. இதை என்ன ஆகணும்னா, நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் பார்த்தோன்னே தெரியும், அந்த சோடா உப்பை சேர்த்தோடனே பாருங்களேன், ஒரு மாதிரி கலர் சேஞ்ச் ஆகும். சரியா? இதை அப்படியே எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, ஏன்னா அந்த சோடா உப்பு இதில் நல்லா சேரணும், அதனால் நல்லா அப்படி சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போது இது ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம என்ன செய்யலாம்னா, அப்படியே எடுத்து சைடில் எடுத்து வச்சிடலாம். இது என்ன செய்யணும்னா, ஒரு 15 மினிட்ஸ் நம்ம கொஞ்ச நேரம் என்ன செய்யணும்னா ஆற வைக்கணும். ஏன்னா இப்போ இதை எடுத்து நம்ம என்ன செய்ய போறோம்னா, இந்த முட்டையோட சேர்க்க போகிறோம். இதை அப்படியே எடுத்து சைடில் வச்சிருங்க. இப்போ நம்ம என்ன செஞ்சுருக்கோம்னா, இங்கே அந்த நாட்டு சர்க்கரை, பட்டர், அப்புறம் முட்டை, இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ என்ன செய்ய போகிறோன்னா, நான் வச்சுருக்கிற இந்த மைதா மாவு இதையும் அப்படியே சேர்த்துடலாம். எப்போவுமே என்ன செய்யுங்கன்னா, ரொம்ப அறக்க பறக்க வேலை பார்க்கக்கூடாது. ரொம்ப ஜென்டிலாக, இந்த பேக்கரிலாம் நீங்கள் செய்யும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணணும்.
நான் வந்து சொன்ன மாதிரி இதில் நான் எந்த எசன்ஸ் எதுவுமே நான் சேர்க்கலை. இப்போ என்ன செய்ய போகிறோன்னா, நம்ம வச்சுருக்கிற இந்த பேரிச்சம்பழம் வேக வச்சுருக்கேன் இல்லையா, இது என்ன செய்ய போகிறோம், நம்ம அப்படியே இதில் சேர்த்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க. ஏன் அப்படின்னா இது வந்து ரொம்ப சூடாக இருக்குது. ஆனால் நான் சொன்ன மாதிரி இதை என்ன செய்யணும்னா, நீங்கள் நல்லா ஒரு ஃப்ரிட்ஜில் வந்து வச்சு ஒரு அரை மணி நேரம் கழித்து என்ன செய்யுங்கன்னா இதை எடுத்து அப்படியே மிக்ஸ் பண்ணிங்க. இப்போது என்னாச்சுன்னா நம்மளுடைய பேட்டர் வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம எடுத்து என்ன செய்ய போகிறோன்னா, ஒரு சின்ன சின்ன மோல்டில் ஊற்றி நம்ம பேக் பண்ண போகிறோம். இதை அப்படியே எடுத்து சைடில் வச்சிடலாம். இப்போ பேட்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு. எல்லார் வீட்லேயும் வந்து அவன் இருக்காது. அதனால நம்ம வீட்டில் இருக்கிற பாத்திரத்தை வச்சு நம்ம எப்படி அவன் பண்ணலான்னு பார்க்குறோம். நான் வந்து ஒரு பேன் எடுத்திருக்கேன். நல்லா உங்கள் வீட்டில் வந்து பெரிய சட்டி இருந்தால் கூட அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இதில் வந்து உப்பு, நான் என்ன செய்ய போகிறேன்னா உப்பை நல்லா அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த உப்பு போட்டாச்சு. என்ன செய்யணும்னா ஒரு சின்ன தட்டை எடுத்துக்கோங்க. தட்டையும் இப்படி உள்ளே வச்சுட்டு ஒரு மூடி இருக்கும், மூடியை போட்டுட்டு நம்ம நல்லா ஒரு 5 நிமிஷம் சூடு பண்ணிக்கோங்க. அதே நேரத்தில் நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, நான் வந்து ஒரு மோல்டு எடுத்திருக்கேன். சில வீட்டிலலாம் வந்து நான்ஸ்டிக் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன செய்யணும், லைட்டாக பட்டரை தடவிட்டு நீங்கள் வந்து ஊற்றலாம். இது வந்து நான்ஸ்டிக் கிடையாது. அதனால் நான் என்ன செஞ்சுருக்கேன்னா ஒரு பட்டர் பேப்பர் போட்டிருக்கேன். அதே மாதிரி நான் என்ன செஞ்சுருக்கேன்னா மோல்டு, அதாவது செராமிக் மோல்டும் 2 எடுத்திருக்கேன். இதையும் வந்து வச்சாச்சு. இப்போது நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த பேட்டரை அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்யணும்னா இதில் அப்படியே விட்டுடலாம். இதை வந்து முழுசும் ஃபுல்லாக நிறச்சிடாதீங்க, பாதி விட்டாலே போதும். ஏன்னா அது வந்து அந்த சூட்டில் வந்து நல்லா ரைஸ் ஆகி வரும். ரைஸ் ஆகி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இப்போது நான் என்ன செஞ்சுருக்கேன், ஒரு 3/4 போட்டிருக்கேன். அதோட அப்படியே வச்சிடலாம். அதே மாதிரி இதுலேயும் வந்து கொஞ்சம் மூளை விடுங்க, ரொம்ப விட்டுறாதீங்க. இப்போ வந்து நிறைய பேர் வீட்டில் வந்து அவன்லாம் இருக்காது. நான் சொன்ன மாதிரி இந்த அவனை வந்து நீங்கள் வீட்டில் ரெடி பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் வந்து இப்படி பேன் இருக்கணும், இல்லை பெரிய வந்து பாத்திரம் இருந்துச்சுனாலோ இல்லை அலுமினிய பாத்திரம் இருந்தாலோ இது மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு பிளேட்டை வைங்க. டைரெக்டாக வச்சிங்கன்னா என்ன ஆகும்னா, இந்த ஹீட் வந்து ஸ்ட்ரைட்டாக போய் சீக்கிரம் வந்து கீழே வந்து அடிபிடிச்சிரும், மேலே வேகாது. அதனால தான் நான் என்ன சொல்லணேன், ஒரு பிளேட்டை போட்டுட்டு அதில் வைக்கணும். இப்போது நான் என்ன செய்கிறேன்னா இதை அப்படியே எடுத்து உள்ளே வச்சிடலாம். இதை அப்படியே எடுத்து உள்ளே வச்சாச்சு. இதை அப்படியே மூடிடலாம். மூடிட்டு ஒரு 45 நிமிஷம் நீங்கள் வந்து வீட்டில் வந்து அவன் இருந்துச்சுன்னா, ஓடிஜி எதாவது இருந்துச்சுன்னா 180 டிகிரியில் வந்து 45 மினிட்ஸ் நீங்கள் வைங்க. அதே நேரத்தில் அது வெந்துட்டான்னு பார்க்குறதுக்கு என்ன செய்யுங்கன்னா, அதை வந்து கடைசியில் ஒரு குச்சியை வச்சு குத்தி பார்க்கலாம். இப்போது ஒரு 45 நிமிஷம் நம்ம இதை வெயிட் பண்ணணும். அது வந்து நல்லா ரைஸ் ஆகி வர்ற வரைக்கும். இப்போது நம்ம வந்து அந்த அவனில் வந்து நம்ம அந்த பேட்டரை மிக்ஸ் பண்ணியிருக்கோம், அதை வச்சுருக்கோம். இது வந்து ஒரு 45 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணணும். அதே நேரத்தில் அந்த கேக் வந்து சும்மா சாப்பிட்டா நல்லா இருக்காது. அதனால நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ஒரு சூப்பரான ஒரு பட்டர்ஸ்காட்ச் சாஸ் செய்ய போகிறோம். என்ன செய்ய போகிறோம்னா, நான் வந்து கொஞ்சம் பட்டர் எடுத்திருக்கேன். அதே நேரத்தில் கொஞ்சம் நாட்டு சர்க்கரை அதையும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இப்போ பாருங்கள், இந்த வந்து அந்த நாட்டு சக்கரை வந்து கரைஞ்சாச்சு. இப்போ நம்ம என்ன செய்யலாம்னா இதை வந்து ஆஃப் பண்ணியாச்சு. இதில் வந்து நான் வந்து அதாவது குக்கிங் க்ரீம்னு கேளுங்க, விப்பிங் க்ரீம் கேட்டுறாதீங்க. குக்கிங் க்ரீம் தான் நம்ம இதில் யூஸ் பண்ணணும். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. என்ன ஆகுனா, இந்த கலரை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், நல்லா இந்த மாதிரி கலர் வரணும். நல்லா வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நான் எந்த எசன்ஸோ நான் எதுவுமே நான் இதில் சேர்க்கலை. நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்.
இதே நேரத்தில் நீங்கள் வந்து விப்பிங் க்ரீம் தயவுசெய்து ஆட் பண்ணிடாதீங்க. ஆட் பண்ணிங்கன்னா அது வந்து சேர்த்துட்டீங்க அப்படின்னா இது மாதிரி வராது. நீங்கள் வந்து குக்கிங் க்ரீம் அப்படின்னு கேளுங்க. இதை வந்து என்ன செய்யலாம்னா இங்கே பாருங்கள், சூப்பரான ஒரு பட்டர் ஸ்காட்ச் சாஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து அப்படியே எடுத்து சைடில் வச்சிடலாம். இப்போது ஆல்மோஸ்ட் நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், நான் அந்த கேக் வந்து நல்லா ரைஸ் ஆகி போய், அதாவது நல்லா மேலே எலும்பி போய் நிற்குது. இதை வந்து எப்படி நம்ம டெஸ்ட் பண்ணோன்னா, நல்லா ஒரு டூத் பிக் எடுத்துக்கோங்க. இப்போது நான் என்ன செய்ய போகிறேன்னா, இதை அப்படியே சென்டரில் விடுங்க. இப்படி எடுத்தீங்கன்னா இதில் வந்து அந்த பேட்டர் வந்து தெரியக்கூடாது, ஒட்டக்கூடாது இல்லையா? பாருங்கள், ஒட்டலை. நம்ம வந்து இப்போ எடுத்து இந்த கேக் வந்து எடுத்து நம்ம என்ன செய்யலாம்னா அப்படியே எடுத்து பிளேட் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்மளுடைய இந்த கேக் வந்து ரெடி ஆச்சு. இது வந்து என்ன செய்யுங்கன்னா, ஒரு கத்தி எடுத்துக்கோங்க. கத்தி எடுத்துட்டு லைட்டாக இந்த சைடை வந்து அப்படியே எடுத்து விட்டுருங்க. எடுத்துட்டு லைட்டாக என்ன செய்ய போகிறோன்னா, இந்த பேப்பரை நம்ம எடுத்துடலாம். ஸோ இப்போ பாருங்கள், நல்லா அந்த கேக் வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது. இதை வந்து அப்படியே எடுத்து பிளேட் பண்ணிடலாம். இப்போது நீங்கள் பாருங்கள், அந்த பேரிச்சம்பழம் கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் என்ன செய்ய போகிறேன்னா, நான் வந்து சாஸ் வச்சுருக்கேன். இந்த சாஸ் என்ன பண்ணோன்னா அப்படியே மேலே ஊற்றிடலாம். வந்து நம்ம இந்த செரி, அதாவது இதை வந்து நம்ம ஊரில் என்ன சொல்லனா செரின்னு சொல்கிறோம். ஆனால் வந்து இது வந்து செரி பழம் கிடையாது. இது வந்து கலாக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பழத்தை தான் நம்ம என்ன சொல்லனா செரின்னு வேக வச்சு செரின்னு விற்றுட்ருக்காங்க. ஸோ அதையும் வந்து இதை அப்படியே சேர்த்துடலாம். இருக்கிற இந்த டூட்டி ஃப்ரூட்டி நீங்கள் வந்து இது டூட்டி ஃப்ரூட்டி போடணும் அப்படின்லாம் இல்லை. கடைசியில் இப்போ நீங்க பாருங்க, நம்ம பேரிச்சம்பழம் கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நல்லா ஒரு கலர்ஃபுல்லா இருக்கு. நீங்க கண்டிப்பா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த ரெசிபியை நம்ம ட்ரை பண்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் போயிட்டு வந்துடலாம். இது மிஸ்டர் கோல்ட் கடல் எண்ணெய் வழங்கும் என்எஸ் சமையலோ. நம்ம அடுத்த ரெசிபி என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ஒரு மாம்பழம் சிக்கன் சாலட் செய்ய போறோம். அந்த குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருள் என்னங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம். மாம்பழம் சிக்கன் சாலட் செய்ய தேவையான பொருட்கள்: மாம்பழம் 1, சிக்கன் 100 கிராம், புதினா அரை கையளவு, கொத்தமல்லி இலை அரை கையளவு, அரைக்கீரை 2 கையளவு, சிறிதாக நறுக்கிய வெள்ளரிக்காய் 1, சிறிதாக நறுக்கிய கேரட் 1, தயிர் 4 டேபிள் ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன், காஷ்மீர் மிளகாய் பொடி 1 டேபிள் ஸ்பூன், மிளகாய் பொடி 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் பொடி அரை டேபிள் ஸ்பூன், ஜீரக பொடி 1 டேபிள் ஸ்பூன், மல்லிப்பொடி 1 டேபிள் ஸ்பூன், தேன் 2 டேபிள் ஸ்பூன், எலுமிச்சம்பழம் 1, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. மாம்பழம் சிக்கன் சாலட் செய்ய தேவையான பொருளை பார்த்துட்டு வந்துட்டோம். இப்போ வந்து நம்ம குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். முதல்ல நம்ம என்ன செய்ய போறோம்னா, நான் வந்து ஒரு பவுலில் ஒன்று எடுத்திருக்கேன். அந்த பவுலில் என்ன செய்ய போறேன்னா, கொஞ்சம் தயிரை சேர்த்தாச்சு. அதோட
நான் என்ன செய்ய போகிறேன்னா காஷ்மீர் மிளகாய் பொடி இருக்குது, அதோட நான் வச்சுருக்கிற மிளகாய் பொடி அதையும் சேர்த்துருங்க. மஞ்சள் பொடி, ஜீரக பொடி, மல்லிப்பொடி, இதை வந்து என்ன செய்யலாம்னா நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன செய்ய போகிறோன்னா கொஞ்சம் உப்பு அதையும் சேர்த்துடலாம். நீங்கள் தயிர் வேணும்னு நினச்சிங்கன்னா தயிர் ஆட் பண்ணுங்கள். தயிர் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும், அந்த தயிருக்கு பதிலாக நீங்கள் வந்து எலுமிச்சம்பழம் அதை வந்து சேர்க்கலாம். இப்போது நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த தயிரை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது நான் வந்து கோழியை வந்து என்ன செஞ்சுருக்கேன்னா எலும்பு இல்லாமல் எடுத்து வச்சுருக்கிறேன். இதை வந்து நீங்கள் அப்படியே என்ன செய்யுங்கன்னா நல்லா உள்ளே மேரினேட் பண்ணணும். அதனால் இதை அப்படியே உள்ளே சேர்த்துருங்க. என்கிட்ட இருக்கிற எல்லா சிக்கனையும் அப்படியே சேர்த்துடலாம். நம்ம வந்து எலும்பு இந்த சிக்கனில் இருக்கக்கூடாது. இதை வந்து நல்லா அப்படியே மேரினேட் பண்ணிடுங்க. இதை வந்து என்ன செய்ய போகிறோன்னா ஒரு அரை மணி நேரம் நம்ம அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இல்லை ஃப்ரிட்ஜ் இல்லாட்டினாலும் நீங்கள் வெளியில் எடுத்து வச்சுருங்க. ஒரு அரை மணி நேரம் என்ன ஆகணும்னா அப்படி வைக்கும் போது அந்த சிக்கன் வந்து நல்லா மேரினேஷன் வந்து உள்ளே போகும். அதனால் இந்த சிக்கன் எடுத்து ஒரு ஃப்ரிட்ஜில் ஒரு அரை மணி நேரம் அப்படியே எடுத்து வச்சிடலாம். இப்போது அந்த சிக்கன் வந்து மேரினேட் பண்ணியாச்சு. அதை வந்து சைடில் நல்லா ரெஸ்ட்டும் கொடுத்தாச்சு. இப்போது நான் வந்து ஒரு பேன் எடுத்திருக்கேன். அந்த பேன் வந்து நல்லா சூடாயாச்சு. நான் என்ன செய்ய பண்ணால் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் வச்சுருக்கிற இந்த சிக்கன் இருக்கு இல்லையா, இதை என்ன செய்ய போகிறேன்னா அப்படியே எடுத்து இதில் வச்சிடலாம். இது வந்து ஒரு 8லேருந்து 9 நிமிஷம் என்ன செய்யணும்னா இதை வந்து நல்லா குக் பண்ணி எடுக்கணும். அதனால என்ன செய்யணும், ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு 8லேருந்து 9 நிமிஷமோ இல்லை 10 நிமிஷமோ நல்லா சிக்கன் வேகிற வரைக்கும் நம்ம வந்து அதை அப்படியே குக் பண்ணி எடுத்துடலாம். இப்போ அந்த சிக்கன் என்ன செய்ய போகிறோன்னா நம்ம வந்து அப்படியே திருப்பி போட்டுடலாம். சிக்கன் வந்து வேற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ நீங்க பார்த்தாலே தெரியும் அந்த சிக்கன் வந்து ரெடி ஆயாச்சு. நம்ம வந்து கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். நான் வந்து இதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துடலாம். இதை வந்து முழுசாக சாலடில் நம்ம மிக்ஸ் பண்ண முடியாது. அதனால நான் என்ன பண்ணேன்னா இதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் அந்த பவுல் ஒன்று எடுத்திருக்கேன். இதில் என்ன செய்ய போகிறேன்னா நான் வந்து சாலட் அப்படின்னாலே நம்ம என்ன செய்வோம்னா நார்மலாக கீரை இதெல்லாம் சேர்ப்பாங்க. இதை அப்படியே உள்ளே சேர்த்துடலாம். அதில் வந்து நல்லா இலையாக இருக்கிற மாதிரி நீங்கள் எடுங்க. ரொம்ப பெரிய இலை எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் அது வந்து ஹார்டாக இருக்கும், சாப்பிட்றது கஷ்டமாக இருக்கும். ஆனால் அதை சாப்பிட்லாம், பட் உங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்கிறதுனால நான் என்ன செஞ்சுருக்கேன்னா இங்கே நல்லா இலையை எடுத்திருக்கேன். அதோட நான் என்ன செய்யறேன்னா புதினாவையும் இதில் அப்படியே சேர்த்துருங்க. அதோட கொத்தமல்லி இலை அதையும் நீங்கள் எப்படி சேர்த்துடலாம். அதோட என்ன செய்ய போகிறேன்னா வெள்ளரிக்காய் வந்து தொலி எடுத்துட்டு நான் சீவி வச்சுருக்கேன். அதையும் நீங்கள் என்ன செய்யுங்கன்னா இதில் அப்படியே மிக்ஸ் பண்ணிடுங்க. அதோட கேரட்டையும் இதில் அப்படியே சேர்த்துடலாம். எல்லாமே பச்சை தான். கடைசியில் என்ன செய்ய போகிறேன்னா நான் வச்சுருக்கிற இந்த மாம்பழம் இதுதான் மெயின். இதில் நீங்கள் வந்து என்னன்னா இந்த மாம்பழம், இந்த சிக்கனு, அந்த சாலடு, அதோட நம்ம செய்ய போகிற அந்த ட்ரெஸ்ஸிங்லாம் சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு காரம், ஒரு இனிப்பு இதெல்லாம் சேர்ந்து ஒரு சூப்பரான ஒரு டிஷ் ஒன்று வரும். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதோட நான் என்ன செய்ய போகிறேன்னா என்கிட்ட இருக்கிற இந்த சிக்கன்
இதையும் இதில் அப்படியே ஆட் பண்ணிடுங்க. சிக்கனையும் சேர்த்தாச்சு. இதை நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது அந்த மாம்பழம் சிக்கன் சாலட் வந்து ரெடி ஆச்சு. நான் என்ன செய்ய போகிறேன்னா, இப்போ இதை வந்து பச்சையாக நம்ம சாப்பிட முடியாது. பச்சை இன் சென்ஸ் ஏதாவது ஒரு எலுமிச்சம்பழம், அதாவது ட்ரெஸ்ஸிங் செய்யணும். அதனால நான் என்ன செய்ய போகிறேன்னா, ஒரு சின்ன பவுல் ஒன்று எடுத்திருக்கேன். அதில் நான் வந்து கொஞ்சம் தேனை விட்டுருக்கேன். அதோட கொஞ்சம் எலுமிச்சம் ஜூஸ் சாறு அதையும் சேர்த்துலாம். கொஞ்சம் என்ன செய்ய பண்ணால் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் லைட்டாக சேருங்க, ரொம்ப சேர்க்காதீங்க. இதை நல்லா என்ன செய்யணும்னா அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, கொஞ்சம் உப்பையும் இதில் சேர்த்துடலாம். அதோட நம்ம வச்சுருக்கிற இந்த சாலடில் நீங்கள் வந்து கடைசியில் உப்பு சேருங்க. முதல்ல உப்பு சேர்த்துட்டிங்கன்னா என்ன ஆகும்னா, அந்த அரைக்கீரைலாம் வந்து அப்படியே ஒரு மாதிரி சுருங்கிடும். அதனால் நீங்கள் வந்து என்ன செய்யணும்னா, கடைசியில் நீங்கள் உப்பை சேருங்க. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, அப்படியே எடுத்து பிளேட் பண்ணிடலாம். இப்போது நம்ம என்ன செய்ய போகிறோம், நான் பண்ணி வச்சுருக்கிற இந்த ட்ரெஸ்ஸிங் எடுத்து அப்படியே மேலே லைட்டாக அப்படியே ஊற்றி விடுங்க. ரைஸ் வச்சு சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இந்த அரைக்கீரை சேலடை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த அரைக்கீரையை தயவுசெய்து நீங்கள் வதக்காமல் நீங்கள் வீட்டில் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. அரைக்கீரையை பச்சையாக சாப்பிடலாம். இது வந்து எல்லாரும் சாப்பிடுங்க. கண்டிப்பாக நீங்கள் இதில் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி இதுக்கு முன்னாடி நான் செஞ்ச அந்த பேரிச்சம்பழம் கேக்கை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த எபிசோடில் புது ரெசிபியோட சீக்கிரம் சந்திக்கிறேன். டில் தென் டேக் கேர், see you, bye bye. இது மிஸ்டர் கோல்ட் கடலெண்ணெய் வழங்கும் NS சமையலோ.